ஆன் ஸ்க்ரீனை விட ஆஃப் ஸ்க்ரீனில் தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி நிறைய கலைஞர்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல படத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சமீப காலமாக நிறைய படங்களுக்கு ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ண நம்ம சந்திரண்ணா பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடிண்ணா ஸ்டோரி போர்டு இதில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? உங்கள் ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஃபஸ்ட்டு யூஸ்வலாக நான் வந்து +2 வந்து முடித்ததுக்கப்புறம் காலேஜே வந்து எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் ட்ராயிங்கில் ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால இப்படி சென்னையில் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, அதில் வந்து படிக்கலான்னு சொல்லி எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணுறப்பே வீட்டிலலாம் கொஞ்சம் யோசித்தாங்க, ட்ராயிங் வச்சு இதை வச்சு எப்படி பொழப்பு பார்க்க முடியும், வேலை பார்க்க முடியும், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறையா கேள்வி ரைஸ் பண்ணாங்க. என் ரிலேட்டிவ்ஸ் கூட யாருக்குமே விருப்பம் இல்லை இங்கே போய் படிக்கிறது. என்னடா ஜஸ்ட்டு படம் வரைகிறது, இதை போய் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான கேள்வி நிறையாவே வந்துச்சு. அப்போது இந்த மாதிரி டைமில் நான் இங்கே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ நடுவில் ஆட்ஸு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க ட்ராயிங் பண்ணுறதுக்கு. எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க, ஒரு கேரக்டர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி வரைய சொல்லுவாங்க, அப்புறம் வைடாக இருக்கிற மாதிரி வரைய சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரேஞ்செல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்குன்னே தெரியாது வரைகிறப்போ. அப்புறம் தான் அது நாளடைவில் தெரிஞ்சிச்சு. ஸ்டோரி போர்டுனா என்னென்னு தெரியும், ஆனால் அதுக்கு இவ்வளோ யூஸ் இருக்கிறது எனக்கு தெரியாது. யார் அவங்க ஜஸ்ட்டு வரைகிறோம், இதுக்கு போய் இவ்வளோ காசு கொடுக்குறாங்க அப்படிலாம் நினைப்பேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க சொல்லி தான் வரைகிறோம். அப்போது அந்த டைமில் இது அவங்களுக்கே தெரியுது, ஏன் நம்மளை வரைய சொல்கிறாங்க அப்படின்ற டவுட் எல்லாமே வரும். இப்படி தான் என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்பவே ஒர்க்கு கன்யூஸாக ஒரு செகண்ட் இயர்லேருந்தே நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஃபீல்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ண படம் எதுனா, அது எப்படி அப்ரோச் பண்ணாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? யூஸ்வலாக இப்போது சினிமாவில் எல்லோரும் படுற ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கும். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்தால் சில உப்புமாக்கள், சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கும். சிலர் வந்து நல்லா ஒரு டீமில் அமைஞ்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது மாதிரி எல்லாத்துக்கும் அமைகிற மாதிரி தான் எனக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறையா டைம் வேஸ்டான படம், நிறைய ப்ராஜெக்ட் நின்றும், அவ்வளோ ஒர்க் பண்ணுவோம், பாதியில் நின்றும், பேமெண்ட் வராது, இந்த மாதிரி இஷ்யூ நிறையா இருந்துச்சு. பேர் தெரிஞ்சு நல்ல படமாக ஒர்க் பண்ணது எதுனா ஃபஸ்ட்டு வந்து மரகத நாணயம், அப்புறம் ராட்சசன், இப்படி தான் இந்த வரிசையில் தான் நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு டைம் வந்து நான் வந்து ஊருக்கு போயிட்டுருந்தேன், நேட்டிவ் போயிட்டுருந்தேன். அந்த டைமில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கால் வந்துச்சு மெசேஜரில். ஏன்னா கால் வருதுன்ட்டு அட்டன் பண்ண ஒருத்தர் அசோசியேட் ஒருத்தர் பேசினார் டைரக்டர். நீங்கள் உடனே புறப்பட்டு ஆஃபீஸ் வாங்க, அடுத்த வாரம் வந்து ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. ஓகே அப்படின்ட்டு, இல்லை நாளான்னைக்கு வரோம் அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் அவசரம் தெரியாமல் பேசுகிறீங்க, சீக்கிரம் வாங்க, ஏன்னா அடுத்த வாரம் ஷூட் போக போகிறோம்னு. அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே ஸ்டோரி போர்டுக்கு, நம்ம கண்டிப்பாக போயிடணும், ஊருக்கு கூட அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு பாதியில் நான் வந்து திருப்பி புறப்பட்டு சென்னைக்கு வரேன். வந்துட்டு ஆஃபீஸ் அட்ரஸ் சொன்னாங்க, நான் போய் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு போனதும் உள்ள நார்மலாக சோஃபா வெளியில் இருக்கும் ஹாலில், அங்கே உட்காந்துருக்கேன். உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் உள்ளே கூப்பிட்டதும் ஏடிஸு மற்ற எல்லாருமே இருந்தாங்க. போய் நின்றுருந்தேன், உட்கார கூட சொல்ல நின்றுட்டே இருந்தேன். என்னடா மூஞ்சே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க, எதுக்குடா பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் சீன் பேப்பர் கொடுத்தாங்க. எதுவுமே பேசலையே, நம்ம பார்க்கல, இவங்க பார்க்கல, சீன் பேப்பர் கொடுக்குறாங்க. ஸ்டோரி போர்ட் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா
ஆடிஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்னு போட்டிருக்குல்ல, இந்த ஆர்டிஸ்ட்னு எதுக்கு போட்டிருக்கீங்க, நீங்கள் நடிக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இப்படியெல்லாம் நடந்துச்சு எனக்கு. ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு இப்படியெல்லாம் நடந்து இப்போது அதே டீமில் இருந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ரீசெண்டாக கமிட் ஆகிருக்கார். கமிட் ஆகிட்டு எனக்கு கால் பண்ணார். பண்ணிவிட்டு நான் கூப்பிட்டாரு, நானும் போய் பேசிட்டு வந்தேன், மற்ற விஷயம்லாம் பேசிட்டு வந்தேன். இதான் ஃபஸ்ட்டு அந்த ப்ரொடியூசரும் படம் பண்ணுறாங்க, பேசிட்டு வந்தேன். அப்போ வந்து அதான் கிளம்புறப்போ சொன்னேன், உங்களை வந்து எனக்கு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அப்போ தான் இந்த இன்சிடெண்ட்டை சொன்னேன், அந்த ஆஃபீஸில் தான் நான் இருந்தேன், அப்போ யாருக்குமே ஸ்டோரி போர்டு பற்றின அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னான். ஸ்டோரி போர்டுன்றது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இப்போது கேமராமேனுக்கா, டேரக்டருக்கா, யாருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஆஹா இதை நம்ம போட்டுட்டோம், இதை நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா அது யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது இவருக்கு தான் அவருக்கு தான்றதை தாண்டி ஸ்டோரி போர்டோட பர்பஸ் என்னென்னா, டைரக்டரோட விஷனையும் கேமராமோட விஷனையும் தெளிவாக நம்ம வந்து கம்பைன் பண்ணி கொலாப் பண்ணி பேப்பரில் கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட மெயினான வேலை. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுனா, மொத்த டீமுக்கும் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதாகட்டும், ஹீரோட்ட கன்வே பண்ணுறதாகட்டும், ஷெடியூல் போடுறதுக்காகட்டும், எவ்வளோ ஆர்டிஸ்ட் வராங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எவ்வளோ வராங்க, மெயின் ஆர்டிஸ்ட் எவ்வளோ வராங்க, அப்புறம் மெயினாக ஹீரோ உள்ள ஷார்ட்ஸு, டூப் உள்ள ஷார்ட்ஸு, சிஜி வர ஷார்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே அதில் பிரித்து தனியாக பண்ணிடுவாங்க. இப்போது சில ஷார்ட்ஸ் இன்டீரியரில் எடுக்கிறாங்க அப்படின்னா இன்டீரியர் ஷார்ட்ஸை மட்டும் பிரித்து எடுத்துருவாங்க ஸ்டோரி போர்ட் போட்டதுக்கப்புறம். எடுத்துகிட்டு அதை மட்டும் ஷூட் பண்ணுவாங்க. எக்ஸ்டீரியரில் எடுக்கிறது இன்னொரு நாள் போடுறாங்க அப்படின்னா அதை வந்து மார்க் பண்ணி வச்சுப்பாங்க, இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குதுன்னு. ஷூட் பண்ணவே வந்து ஸ்பாட் எடிட்டர் வந்து உள்ள ஃப்ரேம்ஸை ஒர்க் பண்ணுறப்போ சீனாக கம்பைன் ஆகணும். அப்போ அது இன்கேஸ் எக்ஸ்டீரியர் போயிட்டு வருது அப்படின்னா, அது ஷூட் பண்ணல அப்படின்னா இந்த ஸ்டோரி போர்டை உள்ள டைம் லைனில் வச்சு பார்த்துப்பாங்க. இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், பட்ஜெட்லேருந்து மற்ற எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். டேரக்டர்ஸ்க்கும் உங்களுக்கு எதாவது கிளாஸ் மாதிரி போயிருக்கா, ஆர்குமெண்ட்ஸ்லாம் போயிருக்கா? ஏதாவது உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், ஆனால் டேரக்டருக்கு வந்து இல்லை இன்னி கொஞ்சம் பெட்டராக போகலான்னு தோணியிருக்கும், உங்களுக்கு வந்து இது ஓகேன்னு தோணியிருக்கும், இந்த மாதிரி சம் ஆர்குமெண்ட்ஸ் ஏதாவது போயிருக்கா? இல்லை, அது வழக்கமாக போகும் டீமில், எல்லா டீம்லேயுமே ஓரளவுக்கு போகும். என்ன விஷயம்னா மெயினாக அந்த நான் வந்து எப்பவுமே அதில் ரொம்ப அந்த 180ல் வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருப்பேன். அது நம்ம மாற்றி வரைகிறப்போ அது நமக்கு உறுத்திட்டே இருக்கும். அது கதைக்காக மாற்றி போகலாம், ஒரு காரணமே இல்லாமல் பிரேக் பண்ணுறப்போ நமக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கும் நான் வரைகிறப்போ. அந்த மாதிரி விஷயம்லாம் ஆர்கியூ போகும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு 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 கேமராமேன் வந்து நல்ல கேமராமேன் தான். ஏன்னா ஒரு வெடிகாலம் காலையில் ஷூட் போகிறதுக்காக ஒரு 2 மணிக்கு நைட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ரெஷரில் பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டில் இந்த பக்கம் கதவுல நுழைஞ்சா அந்த பக்கம் வெளியே வரலாம், 2 பக்கம் டோர் இருக்குது. முன்னாடி வந்து ஒரு ரோடு, இங்கே வந்து அந்த ஒரு கேரக்டர் நடந்து போய் இந்த டோர் வழியாக உள்ளே போய் பின்னாடி வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பாத்திரம் கழுவிட்டுருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுகிற சீனு. இப்போது இது ஒரே ஷாட்டில் எடுக்கிறது தான் பிளானு. இப்போது இந்த கேரக்டர் வந்து இங்கே நிற்கும், ட்ரோனு இங்கே இருக்கும். இங்கேருந்து இவர் உள்ளே நடந்து போகிறப்ப இப்படி ஃபாலோ ஆகி ட்ரோன் இங்கே வந்து இப்படி நிற்கும். இந்த பக்கம் இவர் உள்ளே நடந்து போயிடுவார், வீட்டுக்கு மேலே ட்ரோன் வந்து இப்படி வந்து நிற்கும், ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து இப்படி வந்து நிற்கும். அப்படி நிற்கிறப்ப என்ன ஆகும்னா, ஸ்டார்டிங் ஃப்ரேமு நேராக இருக்கும், எண்டிங் ஃப்ரேமு தலைகீழாக மாறிடும். இந்த விஷயம்லாம் ஆர்கியூ போயிருக்கு. ஆக்சுவலாக இங்கே போகிறப்போ ஒரு சின்ன ஒரு ரொட்டேட் பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டினா ஓகே, இல்லைனா அது ஃப்ரேம் தலைகீழாகிடும். இங்கே இருக்கிற ஃப்ரேம் இப்படி இருக்கிற கேமரா இப்படி போச்சுன்னா தலைகீழாகிடும். இந்த மாதிரி ஆர்கியூ எல்லாம் போயிருக்கு. ஏன்னா அந்த ப்ரெஷரில் ஏன்னா இதெல்லாம் நான் யோசிப்பேன், இந்த 180 பிரேக் பண்ணுறது இந்த விஷயம் எல்லாமே நான் யோசிச்சு பண்ணுவேன். அது நம்ம சொல்லுவோம், ஒரு டீம் அதுதான் வேணுங்கிறப்ப நம்ம அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மெயினாக அவங்களுக்கு தான் நம்ம வேலை பார்க்குறோம். எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம வந்து மெனக்கெட்டு தான் பண்ணுறோம். இதை தாண்டி என்னென்னா சில இது வரும், ஒரு நாளைக்குள்ளே அர்ஜென்ட்டாக இப்போ நாளைக்கு ஷூட் போகிறோம், எனக்கு ஒரு 150 ஷாட் வேணும் அர்ஜென்ட்டாக, இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி சேலஞ்ச் என்னமா இருந்திருக்கு, ஒரு நாளைக்கு 180 ஷாட்ஸ் 200 ஷாட்ஸ் எல்லாம் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் ரொம்ப டைட்டாக போகும். இதெல்லாம் ரொம்ப சேலஞ்சாக தான் இருக்கும். மற்றபடி பெரிய ஒர்க் ப்ரெஷர் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் தான் இருக்கும். இதெல்லாம் பண்ண முடியலன்றதெல்லாம் விஷயம் கிடையாது. இந்த குட்டி குட்டியான விஷயம் இருக்கும். சரிண்ணா, இப்போது ஓகே, ஸ்டோரி போர்ட் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போது ஹாலிவுட்டு பாலிவுட்லனா எல்லா படத்துக்குமே ஸ்டோரி போர்டு போட்டு தான் போகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து எல்லா படத்துக்கும் ஸ்டோரி போர்டு போட்டு போகிறாங்களான்னு கேட்டால் அது கிடையாது.
சில பேர் அது எதுக்கு நம்மளுக்கு அவசியம் இல்லை, ஸ்பாட்டில் போய் வரதை வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரிலாம் போகிறாங்களே, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ அது வந்து இப்போ ஸ்டோரி போர்டு இல்லாமல் எடுக்கிறாங்கன்னா அது எடுப்பாங்க, அது வந்து அவங்களோட ஒரு ப்ராசஸ்ஸு. கண்டிப்பாக ஸ்டோரி போர்டு போட்டு தான் போகணும் அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. மெயினாக என்னென்னா கிளாரிட்டி, பக்கா கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ பணம் இருக்குது, என்ன வேணுமாலும் எடுக்கலாம், போய் அங்கே யோசிச்சு என்ன வேணுமாலும் எடுத்துகிட்டே இருக்கலாம், எத்தனை நாள் வேணுமாலும் எடுக்கலாம் அப்படின்னு ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னா போய் எடுக்கலாம், என்ன வேணுமாலும் பண்ணலாம். நீங்கள் குறிப்பிட்ட நாளில் ஷூட்டை முடிக்கணும் அப்படின்னா ப்ரீ பிளான் பக்காவாக இருக்கணும். இப்போ ப்ரீ பிளான்டாக நம்ம மெயினாக என்ன மாதிரி விஷயத்தை விஷுவலாக நமக்கு புரியணும்னா ஸ்டோரி போர்டு மட்டும்தான் புரிய வைக்கும். அடுத்த கட்டமாக ஸ்டோரி போர்டில் தாண்டி ப்ரீவியூஸ் கூட இருக்குது, அது 2D ப்ரீவியூஸ் 3D ப்ரீவியூஸ்னு இருக்கும். இப்போ நம்ம அதுக்கே மெயினாக ஸ்டோரி போர்ட் போட்டால் தான் நம்மளால் அந்த ஒரு பக்காவான ஒரு முடிக்க முடியும். சிலர் வந்து பேப்பரே இல்லாமல் கூட தான் போகிறாங்க, ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாமல் கூட தான் போகிறாங்க, அது அவங்களோட கெட்ஸு தான். ஸ்டோரி போர்ட் சந்திரன் அவர்களுக்கு டைரக்டர் சந்திரனாகவோ இல்லை நடிகன் சந்திரனாகவோ ஆக ஏதாவது வாய்ப்பு இருக்கா, ஆசைகள் இருக்கா? நடிகனாகலாம் வாய்ப்பு இல்லை, உங்களுக்கெல்லாம் போட்டிக்கு நான் வரமாட்டேன், நீங்கள் அதெல்லாம் நினைக்க வேண்டாம். எல்லோரும் ஈவன் படத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து மெயினாக டைரக்டர் ஆகணுன்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். அது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும், அது எனக்கு இருக்க தான் செய்யுது. அது வந்து ஆனால் நடிகனால சொன்ன பற்றியா. இப்போது நீங்களே ஏதாவது இந்த ஹீரோ கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்லாம் எதாவது நினச்சிருக்கீங்களா? இந்த ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதாவது நினச்சிருக்கீங்களா? நம்ம யாருக்கு வேணும்னு ஆசைப்படலாம், அவங்களோட போய் ஒர்க் பண்ண முடியாது. அவங்க படங்களில் வேணுமா வேலை பார்க்கலாம், அவங்களோட போய் ஒர்க் பண்ணி, ஏன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இது ஃபுல்லாக இங்கே டைரக்டர் ஆஃபீஸ்லேயே ஒர்க்கெல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சிடும். நம்ம ஸ்பாட்டுக்கு போகிறது வந்து ரொம்ப கம்மியான நாட்களாக தான் இருக்கும். மீறி ஏதாவது எமர்ஜென்சி சில ஷார்ட்ஸு இப்போ செட் டிசைன்லாம் இருக்குன்னா அங்கே போய் செட்டில் ஸ்டேஜிங் பண்ணி பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் நம்ம ஸ்பாட்டுக்கு போய் பண்ணுவோம். மற்றபடி ஹீரோயினி இதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட்டு, சும்மா யோசிக்கலாம். இப்போது அட் அ டைமில் ஒரு 5-6 படம் பண்ணுற மாதிரி கிளாஸ் வரும் இல்லைங்களா? இப்போ 5 படம் ஆடும் நீங்கள் பண்ணுறீங்க, கரெக்டுங்களா? ஆடும் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம், ஆட்லாம் பண்ணுறீங்க, படமும் பண்ணுறீங்க. இப்போ 5 படம் ஒட்டுக்கா வரப்போ அது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? கிளாஸ் இருக்காதா உங்களுக்கு? டைமு கரெக்டாக இருக்கும் அப்போல்லாம்? அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். ஏன்னா நம்ம அதுக்கு நமக்கான கேப்பபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயே ட்ராவல் பண்ணிக்கணும். பேரலாக நான் எப்போவுமே ஒரு பெரிய படங்கள் பண்ணால் ஒரு 2 சின்ன படங்கள் பேரலாக பண்ணுவேன், அதுதான் என்னோடய இது. ஏன்னா பெரிய படங்கள் எப்படியும் ஒரு 8 மாதம் 7 மாதம் அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் ஒர்க்கு போகும். ஃபுல் படம் பண்ணோன்னா டைட்டாக இல்லைனாலும் அப்பப்போ ஒர்க்கு போகும், அது ஒரு 8 மாதம் வரைக்கும். ஆனால் ரெகுலராக இல்லாமல் அப்பப்போ வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அதனால அந்த ஸ்பேஸில் இந்த மாதிரி சின்ன படங்களும் நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சிருக்கானா? இந்த மாதிரி இப்போது தமிழில் பண்ணுறீங்க, இப்போது பாலிவுட் பண்ணியிருக்கீங்க, தெலுங்கும் பண்ணியிருக்கீங்க. ஸோ கம்பேர் பண்ணுறப்போ தமிழுக்கும் மற்ற லாங்குவேஜுக்கும் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சிருக்கா? வித்தியாசம்னா அங்கே வந்து நமக்கு சில விஷயம் வந்து நம்ம க்ரியேட்டிவாக பண்ண சொல்லுவாங்க. சில பாலிவுட்டில் அங்கே என்ன பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு இப்போ நம்ம படங்கள் பண்ணுறோன்னா இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் செலவு அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் போகணுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ண போகிற எனக்கு வந்து அது தெரியாது. அப்போது அது வந்து கேமராமேனுக்கோ இவங்க டைரக்டர் இவங்களுக்கு தான் பட்ஜெட்டாக என்ன இன்றைக்கி என்ன பட்ஜெட்டு இல்லை பட்ஜெட்டாக இந்தந்த செட்டப்பில் போகலாம், இந்த கேமராவில் போகலாம். 40 ஃபீட் க்ரெயினே இப்போது நான் ஈஸியாக வரைஞ்சிறேன்னு வச்சுக்கங்களேன். 40 ஃபீட் க்ரெயினை வச்சு அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு நிறைய ஷார்ட்ஸு எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ டக்குன்னு இப்போ 40 ஃபீட்டுக்கு க்ரெயின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் உங்களுக்கே தெரியும். ஒரு நார்மலான படத்துக்கு அதெல்லாம் வரைஞ்சிட்டா பெரிய பட்ஜெட் இழுத்துட்டு போயிடும் ஒரே நாளில். அதனால வந்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். அதுதான் மெயினாக ப்ரீ பிளான்டு, அதுக்கு தான் யூஸ் ஆகும். பாலிவுட்டில் அந்த பிரச்சனை இருக்காது மெயினாக. இப்போது எடிட்டிங்குன்னு போயிட்டா சிஜி ஒர்க்ஸ் போகும், அது போக ஃபைட் சீக்வன்சஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? அது ரெண்டையும் எப்படி நீங்கள் வேரி பண்ணுவீங்க? கம்பேர் பண்ணுறப்போ அது எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? இப்போ ஃபைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஷன் பண்ணுறப்பவே வந்து ஷார்ட் டிவிஷன் வந்து கேமராமேன், டைரக்டர் ப்ளஸ் ஃபைட் மாஸ்டர் இருப்பார். ஏன்னா ஷார்ட்ஸ் எல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க, அவங்க தான் எந்த மாதிரி ஷார்ட்ஸு என்னென்ன வரணும். இப்போ இன்கேஸ் அதில் வந்துட்டு ஏதாவது சிஜி ஷார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ சிஜி சூப்பர்வைசரும் வேணும் டிஸ்கஷன் பண்ணுறப்போ. ஏன்னா நம்ம வரைகிறப்ப என்ன வேணாலும் வரைஞ்சிடலாம், ப்ராக்டிக்கலாக அதை எடுக்க முடியுமா முடியாதான்னு அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம டிராயிங் வந்து என்ன வேணுமாலும் பண்ணிடலாம். இப்போ அவங்களுக்கு சிஜிக்குன்னு ஒரு பட்ஜெட் சொல்லியிருப்பாங்க, அந்த பட்ஜெட்குள்ளே அந்த விஷயம் நடக்குதா அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க.
அப்போ ஃபைட் மாஸ்டருக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருப்பாங்க சில இடத்துல. இப்போ இவ்வளோ பேர் தான், இல்லை இந்த மாதிரி விஷயந்தான் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. அப்போ அது பண்ணுறப்போ அதுக்கான ஷார்ட்ஸ் தான் அவங்களும் யோசிப்பாங்க. இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணி பண்ணுறப்போ தான் ஹெல்த்தியாக வந்து முடியும் கடைசியாக. ஓகே அண்ணா, இப்போது ஸ்க்ரீன் ப்ளே ஓகே நீங்கள் பண்ணிடுறீங்க. இப்போ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்று பண்ணியிருப்பீங்க, ஸ்க்ரீன் ப்ளேக்குன்னு ஒன்று பண்ணியிருப்பீங்க. இப்போ அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறப்போ அவங்க ஏதாவது சஜஷன்ஸ்லாம் சொல்லுவாங்களா? அது அப்புறம் எப்படி கரெக்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? இப்போது ப்ராப்பராக என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் முடித்ததும் எல்லாம் ரெக்கி முடித்த உடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீனுக்கும் ஒரு கான்செப்ட் ஆர்ட், முக்கியமான சீனுக்கு கான்செப்ட் ஆர்ட் கலர் பேலட்டோட பண்ணுவோம். அது கலர் பேலட் பார்த்தா அதுலேயே வந்துட்டு சும்மா நம்ம ரஃபாக ஆர்டிஸ்ட் வந்து நின்று அது ஃபுல் ஒரு மாதிரியான மைண்ட் செட் வந்துடும், இதுதான் படத்தோட கலர் பேலட்னு. அது வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரொப்போஷனாக எங்கெங்கே என்னென்ன லைட் இருக்குது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அதில் க்ளீனாக தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஸ்டேஜிங் பண்ணி பண்ணுவோம். இது ஸ்டோரி போர்ட், அந்த கேரக்டர் எங்கே நிற்கணும், ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்டோரி போர்ட் பண்ணுவோம். பண்ணுறப்பவே இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்டீரியரில் ஒரு சமைக்கட்டில் ஏதோ ஒரு ஷார்ட் வைக்கிறோம், அது செட்டாக ஒரிஜினல் வீடான்னு பிளான் பண்ணணும். இப்போ ஒரிஜினல் வீடாக இருந்துச்சுன்னா செவரை எதுவும் பண்ண முடியாது, கேமரா அந்த அளவுக்கு நம்ம இது பண்ண முடியாது. அப்போ அதுக்கேற்ற ஷார்ட்ஸ் ட்ராயிங் பண்ணணும். இன்கேஸ் அது செட்டாக இருந்துச்சுன்னா வால் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஃப்ளோவாக என்ன வேணுமாலும் பண்ணலாம் கேமரா, அதுக்கேற்ற ஷார்ட்ஸ் தான் நம்ம பண்ணணும். அவங்களும் அதான் சொல்லுவாங்க, இதுதான் விஷயம். அப்போது ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்லாம் அவசர அவசரமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு இந்த ரேஞ்சு ஒரு மிட் ரேஞ்சில் தான் நம்ம ஷார்ட் வந்து சமைக்கட்டில் வைக்கிறோம் அப்படின்னா, ஸ்டோரி போர்டில் பண்ணுறப்போ எத்தனை ஷார்ட்ஸ் இருக்குது, ஒரு 10 ஷார்ட் இருக்குது சமைக்கட்டில் அப்படின்னா, எந்த ஷார்ட்டாவது டாப்பில் போதா, இல்லை அப்படி இல்லை அப்படின்னா மிடிலே தான் இருக்குது. மிடிலே இருக்கிறப்போ நமக்கு கீழே எதுவும் ப்ராப்ஸ் தேவையில்லை. இப்போ காமனாக சமைக்கட்டு வேணும் அப்படின்னா கீழே சிலிண்ட்ரு, வெங்காய கூடை, மற்ற இந்த எல்லாமே வச்சுருப்பாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து. ஆனால் நம்ம இந்த ஷார்ட் டிவிஷன் பார்த்துட்டா இந்த ஃப்ரேம்குள்ளே இவ்வளோ தான் வருது, இதுக்குள்ளே வேலை பார்த்தா போதும், அப்போ அந்த கீழே இருக்கிறதெல்லாம் ஒர்க் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்டோரி போர்டு இருக்கிறப்ப தெளிவாக புரியும். மரகத நாணயம், அப்புறம் ஹர்கரா, அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் அனிமேஷன்ஸும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி நான் பண்ணீங்க? அது வந்து அதோட ப்ராசஸ் என்னென்னா, இப்போது உதாரணத்துக்கு கொஞ்சம் போர்ஷன் ஷூட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா இப்போ பீரியட் போர்ஷன்லாம் வருது அப்படின்னா அது நீங்கள் ஷூட்டிங் செலவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால அந்த விஷயம்லாம் வந்து நரேஷன் அனிமேஷன் மூலிமா அது வாய்ஸ் ஓவரில் கதை சொல்கிற மாதிரியான விஷயமா இருக்கும். அதில் மெயினாக லேயர்ஸாக பண்ணுவோம். ஒவ்வொரு லேயரும் அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த லேயரை வச்சு லேயர்ஸாக பண்ணி அப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆனால் இப்போது இந்த ராட்சசன், மகாராஜா படங்களுக்கு கூட லுக்கெலாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் தானே பண்ணீங்க. அது எப்படி வேரி ஆகும் உங்களுக்கு? ஒவ்வொரு படத்துக்கும் லுக்கு வந்து எப்படி வேரி ஆகுது? இப்போ லுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டரோட தன்மையை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க. கேரக்டரோட தன்மையை பற்றி சொல்லிடுவாங்க, இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்கான ரெஃபரன்ஸும் கொஞ்சம் இருக்கும். அவங்க இப்படி போகலாம் அப்படி போகலான்னு அவங்களோட ஐடியாவே இருக்கும். அதை வந்து நம்ம ஹீரோவில் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ பார்க்குறப்போ சிலர் வந்து மற்ற கேரக்டர் இந்த கேரக்டரோட விஷயம் இவருக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அதை வச்சு பார்க்குறப்போ நல்லாயிருக்கா போகும், சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும், நல்லா இருக்காமையும் போகும். அதனால் அது வந்து நிறையா இப்போ மகாராஜாக்கெல்லாம் 20-25 லுக்குக்கு மேலே பண்ணி பார்த்தோம். பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணது தான் இந்த விஷயம். ராட்சசனுக்கு மெயினாக அது ப்ராஸ்தட்டிக்ஸ் ஒர்க்கு. அது தனி மேக்கப்போ தனியாக வந்திருப்பாங்க ப்ராஸ்தட்டிக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க. ஏன்னா நார்மல் மேக்கப் வேறு, அது வேறு. அது என்ன கொஞ்சம் நேரத்தில் அது கலைஞ்சிரும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதனால் அது ரொம்ப டீட்டெயிலாக இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அந்த விஷயம்லாம். 20-25 லுக்குக்கு மேலே பண்ணியிருப்போம். பண்ணி தான் அதை அந்த பேண்டைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே முடிவு பண்ணது அந்த பேண்டைடு எல்லாமே. சரி, இப்போ அந்த ஏதாவது டேரக்டர்ஸ் நினச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர், இப்போ சங்கர் சாரு, ராஜமௌலி சாரு, பாகுபலி, RRR, இந்தியன் 2 மாதிரி படங்கள்லாம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை, எனக்கு மெயினாக சிஜி அதிகமாக இருக்கிற படங்கள்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. மற்றபடி குறிப்பிட்ட டைரக்டர்கிட்ட தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒர்க்கு தான் நமக்கு. அடுத்தடுத்து இனியும் நிறையா நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். எல்லாருமே ஆசைப்பட்றோம். ஸோ தேங்க்யூ.